அவன் கேட்குறான் அப்போ எங்க அம்மா மட்டும் என்ன செய்யறாவா இந்த மாதிரி கேட்குறான். ஓகே அடுத்து பொருட்களை உங்களை சண்டையை பேர்ந்து வச்சிருக்கலாம். என்ன காரணத்துக்காக பிடிக்கும்? அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே செய்யுது. தெய்வங்கள் அந்த மியூசிக் போடணும் தானே. உனக்கு யாரை பிடிக்கும் வீட்டில்? அப்பா. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளா இருக்கும் உங்க வீட்டில்? அப்பா. அப்பா என்னடா ஒரு அம்மா சொல்றீங்க எடுத்து அப்பா நான் வேற சொல்லுவேன். மனோகரன் மறுபடியும் இந்த வீடியோ பார்க்குறேன். நீங்கள் தயவு செய்து படிக்க வந்து பார்த்துருங்க. நிறைய மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஹாய் ஹலோ வணக்கம். மணிஞ்சிருக்கீங்க திரும்ப பேசுகிற நிகழ்ச்சியோட இன்றைக்கு வந்து எங்களோட படியங்கிட்ட ஒரு வித்தியாசமான குடும்ப சம்பந்தமான சில கேள்விகளை கேட்கலான்றது. கேட்கலாம் தானே? கேட்கலாம். ஓகே. முதலாவது எனக்கு இவரை தான் பிடிக்கும். போனால் எபிசோட்ல நல்லா பேசியிருந்தேன். அதாவது உனக்கு வீட்டில் யாரை பிடிக்கும்? அப்பா. அப்போ ஏன் பிடிக்கும்? அப்பான்னு எல்லாமே நல்லா இருக்கும். அப்பான்னு நல்லா இருக்கும் முதன்மையான. ஓகே. அப்பா பிடிக்கும். கஷ்டப்படுறாரு உங்களுக்காக, அதால் பிடிக்கும். இந்த உலகத்தில் உனக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் யாரை ஃபீல் பண்ணுவேன்? ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் உண்மையாவா? சொல்லுங்கண்ணா. ஃபீல் பண்ணுவானா? என்ன பயத்தில் சொல்ல மாதிரி இருக்கு. உருட்டு. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஃபீல் பண்ணுவேன். அடுத்த என்னோட கேட்குறேன். உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் யார் வருவாங்க முன்னாடி? இவங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் யார்? இதில் எவரால் சொல்லு. உனக்கு அதில் முக்கியமாக யார் வருவாங்க? இவன் வருவானா? ஓகே ஓகே. அடுத்த அப்படி உன்னட்டிய வாரன். அப்படி நீ கொஞ்சம் நெல்லு உன்னட்டிய வாரன். உனக்கு யாரை பிடிக்கும் வீட்டில்? சொல்லி வச்சு வரையில தான் நல்லா வரும். அப்பா தான் பிடிக்கும். ஓகே. என்ன காரணத்துக்காக பிடிக்கும்? அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே செய்யுது. தெய்வங்கள் அந்த மியூசிக் போடணும் தானே. ஓகே. அப்பா பிடிக்கும். என்ன காரணம்? என்ன ரீசன்? என்ன காரணம்? அப்பா பிடிக்கும். அம்மா பிடிக்காம அப்பா உனக்கு கூட பிடிக்கும். அப்பாங்கள்ல நல்ல பாசமாக இருக்குது அம்மாவோட. ஓகே. கேட்ட எல்லாம் பண்ணுதாரு. கேட்ட எல்லாம் வாங்கிக்கிறோம். அதெல்லாம் பிடிக்கும். அப்பா இந்த உலகத்தில் யாரை இல்லை அப்படின்னு சொன்னால் நீ கொஞ்சம் கவலைப்படுவேன். அப்பா. அப்பா இல்லைன்னு சொன்னால் கவலைப்படுவேன். உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சொந்தக்காரர் வருவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா, இல்லாட்டி வேறு யாரும் வருவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க. இதுக்கு யார் வருவாங்க? இவன் வருவான், அவன் வருவான். ஓகே. 2 பேர் வாங்கடா. இவன் வருவானா? ஓகே. இதே உன்கிட்ட கேட்க போகிறேன். உனக்கு யாரை பிடிக்கும்? அண்ணா. அண்ணா. அம்மா இல்லை அப்பா இல்லை போடா. அண்ணா தான் பிடிக்கும். என்ன காரணம்? அண்ணனோட பேரை சொல்லு. அண்ணனோட பேரை சொல்லு. என்னோட பேர் ரிதுஷ். ரிதுஷ். என்ன காரணத்துக்காக பிடிக்கும்? அம்மா அப்பாவோட ரொம்ப பாசம் வருது. அம்மா அப்பாவோட எத்தனை வயசு வருது? 25. ஓகே. உனக்கு எல்லாம் என்னெல்லாம் செய்யறது? உடுப்பு எடுத்துருவோம், காசு தருவோம். அதான் முடியும். ஓகே. அண்ணனோட பேர் என்ன சொன்னி? ரிதுஷ். ரிதுஷன். ஓகே குட். அதாவது இந்த உலகத்தில் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா மிஸ் பண்ணுவா தானே? அதுவும் அண்ணாள் தான் சொல்றோம். ஓகேடா சூப்பர். உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா யாரு முன்னுக்கு வந்து நிற்பான்? ஃப்ரெண்ட்ஸ். இதுல யார் வருவான்? இவன் வருவான். நம்பலாமா? என்ன செய்வான்? உனக்கு ஒரு காசு வேணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வான்? இப்போ நான் சோகமாக இருந்தேன்டா அந்த சோகத்தை இல்லாமல் பண்ணுவேன். என்ன செய்வான்? சிரிப்பு காட்டும். ஓகே சூப்பர்ரா. சூப்பர். ஓகே. நீ வாடா. ஓகே. அதாவது எங்களோட முயல்குட்டி வந்து நிற்கிறான். போன சொல்லி நல்லா பேசியிருந்தான். உனக்கு யாரை பிடிக்கும் வீட்டில்? அப்பா. என்ன காரணம்? எல்லாத்துக்கும் முதல்ல அப்பா தானே. அப்பான பேரை சொல்லு. ரத்ன ரூப சர்மா. ரத்ன ரூப சர்மா. என்ன காரணத்துக்காக பிடிக்கும்? வீட்டில் எல்லாமே வருவான். எல்லாமே வருதான். படிப்புனாலும் சரி இருந்தாலும் சரி அதெல்லாம் வேற உனக்கு பிடிச்சிருக்கு. இந்த உலகத்துல யாரும் இல்லையே அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு கவலையா இருக்கு. அப்பா இல்லைன்னு சொன்னா கவலையா இருக்கு. உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா யார் வந்து முன்னுக்கு நிற்பாங்க? நண்பர்கள். அப்படி வந்து நிக்கிறாங்க, நின்றவங்களா? என்ன பிரச்சனை? ஆக்சிடென்ட் பட்டு. உனக்கே ஆக்சிடென்ட் பட்டது பொருள். உனக்கு ஆக்சிடென்ட் எங்க போனீங்க? என்ன செய்த நீ? 100 படைக்க போனேன். 100 எடுக்க போயிட்டான். இது ஒரு முக்கியமான கேள்வி. உனக்கு ஏன் பைக் ஓடுறியா? அப்ப சைக்கிள் ஏன் ஆக்சிடென்ட் பண்ணீங்க? அந்த 100 படுக்க போய்தான். ஓகே. அதெல்லாம் ஆக்சிடென்ட் படக்கூடாது. ஓகே. கவனமா போவோம். அடுத்து வாடா நீ வா. அவன் தான் அவன். ஓகே. அதாவது விரைச்சல இப்படிதான் பாரு. அந்த அப்படி இருந்து இந்த இப்படிதான் வந்து நிற்கிறான். என்ன ஓகே. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளா இருக்கும் உங்க வீட்டில்? அப்பா. என்னடா ஒரு அம்மா சொல்றீங்க? என்ன காரணம்?
இப்போ நாங்கள் ஏதாவது தவறான இதுக்கு போனாலும் எங்களை கண்டிச்சு வச்சிருக்கிறது அப்பா. அப்பாண்ட பேரை சொல்லு. அப்பாட பேர் தினேஷ். தினேஷ், ஓகே. எனக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் செய்கிறேன். ஓகே. அதோட என்ன கண்டிப்பாக வளர்க்குறது. கண்டிப்பாக வளர்க்குறது கட்டாயம் முக்கியம். இந்த இளைஞர்கள் தவறான நடத்தைக்கு போகிறதுக்கு முக்கியமாக பெற்றோர் தான் காரணம். இப்படி தானே வடிவா பிள்ளைகளை வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் வேறு வழிக்கு போக மாட்டான். ஓகே. இந்த உலகத்தில் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணுவா தானே, அது யார்? அப்பம்மா. என்ன காரணம்? பிறந்தலேருந்து அம்மாவோட இருந்ததை விட அப்பம்மாவோட இருந்த காலம் தான் கூட. அதனால அப்பம்மா அப்படி. அப்பம்மா சின்னல இருந்து அப்பம்மா ஒன்று வளர்த்துருக்குறாங்க. ஓகே, சூப்பர். இப்போ நிறைய மிஸ் பண்ணுறோம். என்ன அப்பம்மான பேரை சொல்லு. அப்பம்மாவோட பேர் நாகலட்சுமி. இந்த உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் யார் வந்து உனக்கு முன்னுக்கு நிற்பாங்க? பார்க்குறேன் ஒருவன் தான். யாரு? இவன் தான். இந்த பிரச்சனை ஏற்படுத்திட்டு வந்தா என்ன பேர்? மதுசன். என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படி வந்து நின்றுருக்கான்? சைக்கிள் எடுத்து போன வருவாங்க. காண காத்து போச்சு. பெரிய பிரச்சனை என்ன? வேற என்ன பிரச்சனை வந்துருக்கா? இல்லை முதலாம் ஆண்டுலேருந்து படிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நான் வந்து பிரைமரி படிக்கிறாங்க உண்டா. ஓகே. இப்போ டியூஷனில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பர். பேர் என்ன சொல்கிறேன்? ஜெகீசன். அதாவது உனக்கு பிடிச்சதா வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிச்சதா? அம்மா. உங்கள் மட்டும் தான் அம்மா அப்படின்னு என்ன காரணம்? அம்மா அப்பா வந்து வெளிநாட்டில், நான் பிறந்ததுலேருந்து அப்பா வெளிநாடு. அப்போ அம்மா தானே ஃபுல்லாக தர அப்பா நேரம் அம்மா பிடிக்கும். ஓகே. இப்போ அப்பா வந்தால் பிடிக்காதா? சரி, அப்பா வந்தால் பிடிக்கும். இப்போ அம்மா பிடிச்சிது. ஓ, அப்பா நான் பார்த்து நிறைய நாள். ஓகே. அப்பா ஃபோனில் பார்க்கலாம். அப்போ அம்மா கூட பழகினா அப்போ அம்மா தான். இந்த அதாவது இவ்வளோ வயசில் உனக்கு இது எத்தனை வயசு? 15 வயசில் யாரை மிஸ் பண்ணுறேன்? இவ்வளோ அப்பா இன்னும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணுறேன். அப்பாண்ட பேர் என்ன சொல்லிடுறேன்? மனோகரம். வடிவா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து படின்னு வந்து பார்த்துருங்க. நிறைய மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் யாரா வந்து நிற்பா உனக்கு? அண்ணா மாதிரி இல்லாட்டி அண்ணா இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நடந்துருக்கா? ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருக்கேன். அண்ணாக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு? இவங்க அந்த சும்மா கேலி பண்ணாண்டா. இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுவேன் தானே இப்படி ஏன் இப்படி வளைக்கிறாங்க. அப்போ போயிருந்தா இவன் விடுவாங்க. இன்னும் ஸ்கூலில் படிங்கெல்லாம் வந்து அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பண்ணா காய்ச்சி அந்த கவலையை போக்குறது அப்படி. ஓகே, சூப்பர். அதாவது யாரு கேலி பண்ணா நீ கண்டுக்கப்படாது. ஓவரா கேலி பண்ணி அப்படின்னா கவலைப்படுற நேரம் அவங்க வந்து ஆர்டர் சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர். ஓகே. உனக்கு யாரை வீட்டில் உனக்கு யாரை பிடிக்கும்? அம்மா. என்ன காரணம்? அம்மா. அப்பா எங்களோட அம்மா. அப்பா அடிக்க வந்த அம்மா என்னதையும் பார்த்து. ஓகே. உனக்கு யாரை பிடிக்கும்? அம்மா. என்ன காரணம்? என் மேல பாசமா இருக்கு. ஓகே, சூப்பர். அவ கேட்குறான் எங்க அம்மா மட்டும் என்ன செய்யறாவா இந்த மாதிரி கேட்குறான். ஓகே. அடுத்து பொருட்களை உங்களை சண்டையை பேர்ந்து வச்சிருக்கலாம். அதாவது இந்த உலகத்துல இவர் இல்லை அப்படின்னு சொன்னா கவலைப்படுவாங்க. யாரு? அம்மம்மா. என்ன காரணம்? அம்மம்மா தான் முதல்ல எனக்கு எல்லா அம்மா இருந்து அவட இப்போ இருக்கிறாங்க தானே? ஓகே. உனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னா கவலைப்படுவேன். உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா யார் வருவாங்க? இதுக்கு யாரு? எல்லாரும் எனக்கு அண்ணன். ஓகே. உனக்கு ஒரு பிரச்சனை அப்படி சொன்னா யார் வருவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. என்ன அப்படியா நடந்துருக்கா பிரச்சனை? என்ன? நான் ஹோம்ஒர்க் செய்யாம வந்தால் சொல்லி தருவாங்க. ஹோம்ஒர்க் செய்யாம வந்தால் சொல்லி தருவாங்க. இதுல ஓகே. இதுல வந்து நல்லா படிக்கிற படி யாரு? குரூப் பத்து பின்னு போய் நிற்கிறேன். ஓகே. அதாவது நம்மள படிவங்களை பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தனை பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தனை வந்து கை கொடுக்க அளவுக்கு இருக்குது. இப்படியான ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சா ஒருத்தன் எங்கேயோ போயிடுவான். இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூட உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து இப்படி சொல்கிறேன் என்று உங்கள் ஆதி. வணக்கம் நேர்களே. திரும்ப பேசுகிறேன். எதற்க சொல்லுங்க. திரும்ப பேசுகிறேன். ஓகே, சூப்பர். நன்றி எல்லாருக்கும். நன்றி எல்லாருக்கும். நன்றி எல்லாருக்கும். நன்றி 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 நன்றி. திரும்ப பேசுறேன்.